வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னையைச் சேர்ந்தவர் பிரபாகரன், வயது 33. மதுரையில் நடக்கும் தவிக மாநில மாநாட்டில் கலந்து கொள்ள நேற்று இரவு சென்னையிலிருந்து நண்பர்களுடன் வேனில் புறப்பட்டார். மதுரை அருகே சக்கியமங்கலம் ரோட்டில் இன்று காலை வேன் சென்றது. அப்போது சிறுநீர் கழிக்க வேன் நிறுத்தப்பட்டது. சிறுநீர் கழிக்க சென்ற பிரபாகரனை நீண்ட நேரமாகியும் காணவில்லை. அவரை நண்பர்கள் தேடிச் சென்றபோது பிரபாகரன் மயக்க நிலையில் காணப்பட்டார். தொடர்ந்து அவரை மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். மதுரை பாரபத்தியில் நடக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் 2வது மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். சிறுமி முதல் பாட்டி வரை அனைத்து தரப்பினரும் மாநாட்டில் ஐக்கியம். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என கேட்கும் அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதுகிறது. என் நெஞ்சில் கொடியிருக்கும். என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நாங்க மதுரையில இருந்து தான் வந்திருக்கிறோம். விஜயை பார்க்க வந்திருக்கிறோம். எதிர்பார்ப்புலாம் இல்ல, அவரை பார்க்க ஆசை, அதனால வந்திருக்கிறோம். அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு தெரியுமே, அப்புறம் என்ன, வேற என்ன. முதியவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க விஜய் தம்பி பார்த்தே தான் தீருவோம் அப்படின்ட்டு வர்றவங்க நம்ம எப்படி வேண்டாம் சொல்ல, அதனால சரி வாங்க அப்படின்ட்டு நாங்க பத்திரமா கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல விட்டுருவோம். அதே மாதிரி 2026 எங்க தளபதி விஜய் அண்ணாவை அரியணையில ஏத்தாம நாங்க விடவே மாட்டோம். அதாவது சேர்கள் 5 குழுக்கள் சேர் தாரன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 5 பேர் சேர் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 4 பேர் குத்தகையார் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் ஒரே ஒரு டீம் மட்டும் தான் தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சேரை நீங்க தூக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்க வரமாட்டோம் நினைச்சிட்டீங்களா? நாங்க தரையில உட்கார்ந்து கூட எங்க அண்ணன் பேசுற வீட்டை நாங்க பார்த்தே தீருவோம். நீங்க ரோட்ல குழிய தோண்டி போடுறீங்க, இத்தனை நாள் வேலையே நடக்கலையே. இப்ப மாநாடு ஒட்டி ஏன் எல்லா இடத்தையும் குழிய தோண்டி ஒரு பஸ்ஸ கூட சுத்தி விட்டுகிட்டு இருக்கீங்க? எவ்வளவு மக்கள் வெயிலையும் மழையிலையும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னாங்க எந்த எல்லைக்கும் போய் நடந்து வர மாட்டோம் நினைச்சீங்களா? நீங்க எங்க குழிய தோண்டினாலும் சரி, ரோட இடிச்சு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நாங்க எங்க தளபதி அரியணையில ஏத்தாம விடவே மாட்டோம். எவ்வளவு தூரம் நாங்க நடந்தே வருவோம். எவ்வளவு தூரம்னாலும் நாங்க நடந்தே வருவோம். நாங்க விஜய் அண்ணா மேல எங்க உயிரை நாங்க எங்க தெய்வத்தை நாங்க பச்சை குத்தி இருக்கோம். விஜய் பார்க்க வந்திருக்கோம். கோயில்பேட்டில இருந்து வந்திருக்கோம். பிடிக்கும். படம் யாக வருவாது தம்பி. ஆமா, யாக வருவாது. ஊர்ல இருந்து நாங்க 7:30 கிளம்பணும். ஆமா, பாத்துட்டு தான் போகணும். விஜய் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். என்ன விஜய் பார்க்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாகப்பட்டினம். எப்ப கிளம்புனீங்க வீட்டுல இருந்து? நேற்று நைட்டு கிளம்பணும். யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நானா, அம்மா, அப்பா, அத்தை. ஸ்கூலுக்கு இன்னைக்கு லீவ் போட்டோம். விஜய்க்காக. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் இன்று நடக்கிறது. இம்மாநாட்டிற்கு தமிழகத்தில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் மதுரையில் குவிந்து வருகின்றனர். தவிக தலைவர் நடிகர் விஜய் பேச்சை கேட்பதற்காக ஏராளமான பெண் ரசிகைகள் மாநாட்டு திடலை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் விஜய்க்கு அவரது தாய் ஷோபா சந்திரசேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், முதல் மாநாடு உன் பலத்தை காட்டியது, மதுரை மாநாடு உன் படைபலத்தை காட்டுகிறது. திரையில் உன்னை பார்த்து உயர்த்திய தாய்மார்கள், தம்பி, தங்கைகள் அரசியல் வெற்றிக்கு துணை நிற்கட்டும். வரவிருக்கும் தேர்தல் உன் இமாலய வெற்றியை காட்டும். நீ அரியணை ஏறும் நாள் வரும். அது உன் தொண்டர்களின் திருநாள். தமிழக வெற்றிக் கழகம் தடைகளை வெல்லும் கழகம் என்று காட்டு. நேர்மையான தலைவன் என்பதற்கு நீதான் எடுத்துக்காட்டு.
உன்னோடு வரும் தொண்டர் படை இந்த நாட்டில் வேறு யாருக்கும் இல்லை. உன் வெற்றிக்கு வானமே எல்லை என விஜய் தாயார் ஷோபா மனதார வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் கோரன் கொம்பு பழங்குடியினர் கிராமத்தில் பழங்குடியினர் தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் குழல் வாத்தியம் முழங்கி பழங்குடியினர் பெருமையை பறைசாற்றி ஊர்வலம் நடைபெற்றது. குப்பம்மாள் பட்டியில் தொடங்கி கோரன் கொம்பு விழாதிடல் வரை நடைபெற்ற ஊர்வலத்தை ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மற்றும் கிராம சபை நிர்வாகிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் பொன்னம்மாள் பழங்குடியினர் அடையாளத்துடன் கூடிய கொடியை ஏற்றினார். மதுரை கோட்டம் தாட்கோ சார்பில் பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பழங்குடியின மக்களின் பாரம்பரிய இசை முழங்க நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுற்று வட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராமத்தினர் விழாவில் பங்கேற்று மகிழ்ச்சியடைந்தனர். ஏற்பாடுகளை கோரன் கொம்பு வன உரிமை குழு இளைஞர் அணியினர் செய்தனர்.